குரு திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருந்தா நல்ல லாபம் வரும். எந்த தொழில் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு திசை அமைந்திருக்கிறது. குரு திசையில் இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், சதய நட்சத்திரக்காரர்கள். அடுத்தது மெயினா சனி புதன். இந்த சனி புதன் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, ஒரு அருமையான காம்பினேஷன். ஏன்னா நமக்கு 5ஆம் வீட்டுக்குடையவன் தான் புதன். 5க்கும் 6, 7, 8க்கும் உடையவன். 8ஆம் வீட்டுக்குடைய புதன் இங்க நீச்சமா போறான். எந்த இடத்துல? இந்த மார்ச், ஏப்ரல், மே அந்த ஒரு 40 நாளைக்குள்ள. அதனால அந்த புதன் நீச்சமாகச்சு, சுக்கிரன் உச்சமாகச்சு. அதுதான் சொன்னேன், நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். அதுவும் எஸ்பெஷலி சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராகுவோடு சேர்ந்து இருக்கிற போது புதனோடு அங்க இருக்கச்சே நல்ல லாபம் இருக்கும். இருந்தாலும் செலவினங்களும் கூடவே இருப்பான். சார் அது எப்படி சார் வருமானம் வரும் செலவினமும்